வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக மாநிலம் முழுவதும் மக்களின் புலம்பல்கள் எதிரொலிக்கின்றன. எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் புகார் கூறுகின்றனர். சட்டமன்ற பொதுத் தேர்தலை தமிழ்நாடு விரைவில் எதிர்கொள்ள உள்ள சூழலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. விண்ணப்ப படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் விநியோகித்து வரும் நிலையில் பொதுமக்களிடையே பல்வேறு குழப்பங்கள் எழுந்துள்ளன. ஃபார்ம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் நைட்டு தான் வீட்டுக்கு போவோம். அந்நேரம் அந்த ஃபார்ம் வாங்கி நாங்கள் ஃபுல் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நாங்கள் படிக்காத ஆட்கள். இதை நாங்கள் என்ன செய்ய, இல்லை நாங்கள் எப்படி தான் ஓட்டு போட? வேலைக்கு வந்துடுறோம், ஃபார்மை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எங்களுக்கு அது ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய? எங்களை இல்லைன்னே சொல்கிறாங்க. நாங்கள் 7 மணிக்கு தான் வேலை விட்டு போவோம். இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யலாம்? படிக்க தெரியாத எங்களுக்கு நாங்கள் ஃபார்மை எப்படி நிறத்த வைக்க? விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்வது தொடர்பாக எழும் சந்தேகங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் தெளிவான பதில் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போதே 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 20 நாள் தான் பாக்கி இருக்குது. இப்போத்தே ஆலோசனை கூட்டம், விழிப்புணர்வு கூட்டம், இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த தகவல் எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்ருக்காங்க, அவசர கதியில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை தேர்தல் ஆணையம் சீர்திருத்தம் பண்ணுறது சரிதான். ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு நேரங்காலத்தை கொடுத்து, ஒரு 2-3 வாய்ப்பை கொடுத்தாத்தே இது சரியாக இருக்கும். ஆனால் அவசர கதியில் இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பல பேர்த்தோட வாக்குகள் பறிபோகிறது உறுதி. நீங்கள் ஒன்றும் தெரியாதவங்க, ஒன்றும் படிக்க தெரியாதவங்களாம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணவே முடியாது. இந்த அதிகாரிகள் அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கரெக்டாக ஃபுல்லப் பண்ணாமல் போனால் உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு இத்தனை வருஷம் ஓட்டு போட்டுட்டு திரும்ப ஓட்டு இது இல்லைங்கிறப்ப ஒரு பயம் ஏற்படுது. அதன் காரணமாக அவங்களே அதிகாரிகள் ஃபுல்லப் பண்ணி எல்லாத்தையும் அந்த ஓட்டு இதை வாங்கிட்டு போனால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எஸ்ஐஆர் பணிகளை அவசர கதியில் மேற்கொள்ளாமல் அலுவலர்களுக்கு உரிய பயிற்சி அளித்து பொதுமக்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தேர்தல் ஆணையம் கொடுக்கறத பத்தி நாங்க செய்யறது ரெடியா இருக்கோம். ஆனா அதற்கு ஏற்ற அரசு அலுவலர்கள் கிடையாது. சரியாக அவர்களுக்கே பேச தெரியல. அப்படிங்கிற நிலையில எப்படி நாங்க ஃபில் பண்ண முடியும்? என்னாலேயே நானே ஒரு டிகிரி ஹோல்டரே என்னால ஃபில் பண்ண முடியலன்னா படிக்காத பாமர மக்கள் எப்படி ஃபில் பண்ணுவாங்க? நான் அரசை இன்னைக்கு குறை சொல்ல மாட்டேன். ஆனா டைம் கொடுங்க. இந்த எஸ்ஐஆர் சிஸ்டம் கண்டிப்பாக 90% ஃபெயிலியரா தான் வரும். எஸ்ஐஆரில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதால் பழைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.